இல்லையா? உன் கண்ணீரை கூட கொடுக்கலாமே, கண்ணீர் கூட கிடைக்கலன்னா பகவான் நினைச்சு சொல்லிட்டு கண்ணீர் அதை யோகி பக்தியா பிரயச்சதி பக்தியோடு கொடுக்கணும். பிரயதாத்மனஹா மனசுல சுத்தமான மனசு இதை சமர்ப்பிப்பதே பெரிய பிரயோஜனம்ங்கிற எண்ணத்தோடு கொடுக்கணும். கொடுத்தான்னா சொல்றான் அதான் பக்தி பக்தம் அஷ்டாமி. அதை நான் ஏத்துப்பேன். எப்படி ஏத்துவானா, ரொம்ப நாள் பாலைவனத்துல தண்ணீர் தேடி தவிச்சுட்டு இருந்தவன் கண்ணுக்கு தண்ணீர் கிடைச்சதுன்னா அந்த தண்ணீரை எப்படி வாரி பெருகுவானோ அது போல எல்லாம் நிறைந்த சர்வேஸ்வரனா இருந்தாலும் பக்தர் கையால கொடுத்ததுன்னா இதுக்கு தாண்டா காத்து ஏங்கி வாங்கி அந்த பக்தனுக்கு நான் அதை அனுகிரகம் பண்ணி ஏற்றுக்கொள்வேன் என்று பகவானே சொன்ன வார்த்தை. அதனால அந்த நாலு கைப்படி அவர்களுக்கு எல்லாம் பார்த்துட்டான். ஆஹா அவளா நீ பக்தியோடு கொண்டு வந்த அவளா, இதை விட பிடித்த விஷயம் எனக்கு ஒண்ணு உண்டா என்று சொல்லி அதை பிரகிருத்திய அதை அப்படியே பலவந்தமா எழுதணும். எடுத்து முஷ்டவ் ஒரு கைப்பிடி அவரை சக்ருத்து ஆசினே துவயா குருவாயூரப்பா முஷ்டவ் ஒரு கைப்பிடியை சக்ருத்து ஒரே முறை ஆசினே துவயா நீ எடுத்து அமுது செய்தாய். ஒரு கைப்பிடி அவரை கிருஷ்ணன் எடுத்து வாயில போட்டுனான். போட்டு விட்டு குச்சேலர் வரதா இல்ல ஏவா அப்படி இழுத்து அடுத்த கைப்பிடி எடுக்க போனா அதுக்குள்ள ருக்மிணி ஓடி வந்தானா. கிருத்தம் கிருத்தம் நனோ இயதா இதி சம்பரமா குருவாயூரப்பா ஒரு நோக்கி ருக்மிணி ஓடி வந்தா. கிருத்தம் கிருத்தம் ஆச்சு ஆச்சுன்னா என்ன ரெண்டாவது கைப்பிடி சாப்பிடுறேன். கிருத்தம் கிருத்தம் ஆச்சு ஆச்சு நனு இயதா இதி சம்பரமா இதனாலேயே பண்ண வேண்டிய அனுகிரகம் எல்லாம் பண்ணியாச்சு போதும்ட்டான். இது எல்லாரும் என்ன சொல்லிடுறா, கிருஷ்ணன் ரெண்டு கைப்பிடி சாப்பிட்டு நிறைய அனுகிரகம் பண்ணலாம் நினைச்சான். ருக்மிணி என்ன பண்ணா ஒரு கைப்பிடி மட்டும் சாப்பிட்டு போதும், நீங்க 50% பாதி அனுகிரகம் பண்ணா போதும்னு சொல்லிடுறாங்க. அப்படிதான் இருக்கு. மேலோட்டமா பார்த்தா கிருதம் கிருதம் நனு அவ்வளவுதான், செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு போதும் அனுகிரகம் ஆயிடுது. நனு இயதா இதோட போதும், இதுக்கு வேற வேண்டாம் என்று தடுத்துட்டாங்க. அதை அப்படி புரிஞ்சுக்க கூடாது. கிருஷ்ணன் ருக்மிணி என்ன சொல்ல வர்றானா, உங்க கருணை ரொம்ப வசதி, உங்களுடைய கருணைக்கு ஒரு கைப்பிடி அவன் சாப்பிட்டதுக்கு உலகத்துல உள்ள மொத்த செல்வத்தையும் குஜேலனுக்கு கொடுக்கணும். அப்படி இல்லாம ரெண்டு கைப்பிடி அவன் சாப்பிட்டு தான் கொடுப்பேன்னு சொன்னா உங்களுடைய கருணை குறைச்சல் அர்த்தம். பெருமாளுடைய கருணை எவ்வளவு அப்படின்னா அவர் செய்த அனுகிரகம் நியூமரேட்டர் டிவைடட் பை நாம கொடுத்த பொருள் டினாமினேட்டர். நாம கொடுத்த பொருளால அவர் செஞ்ச அனுகிரகத்தை டிவைட் பண்ணி பார்த்தா பெருமாளுடைய கருணை எவ்வளவு புரியும். இப்ப நீங்க குஜேலருக்கு கொடுக்க போது உலகத்துல உள்ள மிகப்பெரிய செல்வத்தெல்லாம் கொடுக்க போறேன். கீழே டினாமினேட்டர் அவர் ஒரு கைப்பிடி அவர் தான் கொடுத்தார், அதுக்கே எல்லாம் கொடுத்துட்டேன்னு சொன்னா டினாமினேட்டர் கம்மியா இருந்தா உன் கருணை பெருசா இருக்கும். நீ ரெண்டாவது கைப்பிடி அவரையும் சாப்பிட்டா